வணக்கம் நேயர்களே. இன்னைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் தாவேகாவுக்கு மிக கடுமையான எச்சரிக்கை விடுத்திருக்கு. பலத்த கண்டனத்தை தெரிவிச்சிருக்கு. விஜய்க்கு தலைமை பண்பே இல்லை, அது என்ன மாதிரியான கட்சி அப்படின்னு தன்னுடைய மிக கடுமையான அதிருப்தியை தெரிவிச்சிருக்கு. ரெண்டாவது, விஜயோட பிரச்சார வாகனத்தை ஏன் பறிமுதல் செய்யல, ஆதவ் அர்ஜுனா மீது ஏன் வழக்கு தொடரல, ஏன் அவர் மீது எந்த விதமான வழக்கும் தொடராம அவரை விட்டு வச்சிருக்கிறதுக்கு என்ன காரணம்? அவர் என்ன சட்டத்துக்கு அப்பாற்பட்டவரா? உடனே ஆதவ் அர்ஜுனா மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி உத்தரவிட்டிருக்கு. எல்லாத்த விட மிகப்பெரிய விஷயம் என்னன்னா, அந்த கட்சியோட பொதுச் செயலாளர் புஸ்ஸி ஆனந்த் பாஜகவுல இருந்து அதிமுகவுக்கு அதிமுகவுல இருந்து தாவேகாவுக்கு வந்த வட இந்திய ஒரு மார்வாடியாக இருக்கக்கூடிய நிர்மல் குமார் அவருடைய முன்ஜாமீன் மனையும் டிஸ்மிஸ் செய்திருக்கிறது. இரண்டாவது என்னன்னா, சம்பவத்துக்கு காரணமான அந்த தாவேகாவினர் யாருமே அந்த இடத்துல இல்ல. ரெண்டாவது, ஒரு சிறிய வருத்தம் கூட தெரிவிக்கல. எல்லாமே திட்டமிட்டு நடந்ததாகவும் இது மனித பேரழிவு அப்படின்னும் சென்னை உயர்நீதிமன்றம் மிக கடுமையான கண்டனங்கள் தெரிவிச்சிருக்குது. இதுல இருந்து தெரிஞ்சிருக்கும் தாவேகா என்ன தப்பு பண்ணிருக்குது. விஜய்க்கு தலைமை பண்புங்கிறது சுத்தமா கிடையாது. அந்த வந்த கூட்டம்லாம் தன்னுடைய பேச்சை கேட்க வரல, தன்னை பார்க்க வந்த கூட்டம் அப்படின்னு அவர் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கணும். இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, மக்களை தான் சொன்னா அதை கேட்கக்கூடிய, கட்டுப்படுத்தி வைக்கக்கூடிய ஒரு தலைவன் தான் தலைவன். இவருக்கு அந்த தலைமை பண்பே கிடையாது. அதனால